தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இருக்கிற இந்த சமூக வலைத்தளங்கள் ஒரு பக்கம் நல்லது செஞ்சாலும் அதனுடைய பின்விளைவுகள் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா எல்லாருமே அவங்க திறன் பேசில் முகநூல் கணக்கு வச்சுருப்பாங்க, படவரி கணக்கு வச்சுருப்பாங்க, வலையொலி கண்டிப்பாக எல்லாருமே பயன்படுத்துவாங்க. இதில் நீங்கள் காணொலி தொடர்ச்சியாக பார்க்கும்போது சில செயலில் இருந்து பெண்கள் பேசுகிற மாதிரியும் சில ஆண்கள் பேசுகிற மாதிரி காணொலி வரும். இப்போ இந்த செயலிலேருந்து வர்ற ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இவங்க சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னா, பாலியல் ரீதியாக பார்க்குற குழந்தைங்கள்லேருந்து வயசு பசங்களாக இருக்கட்டும், முதியோர்களாக இருக்கட்டும், எல்லாருமே தூண்டுறாங்க. இப்போ சில செயலிகளெல்லாம் பார்த்திங்கன்னா, உங்கள் வீட்டு பக்கத்திலே இப்போ நான் பார்த்தது என்னென்னா, எனக்கு ஒரு செயலில் இருந்து ஒரு விளம்பரம், அட என் வீட்டு பக்கமே ஒரு கே இருக்கான், அவன் எனக்கு தெரியாமல் போச்சு, இந்த மாதிரி உங்களுக்கும் கேமில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா, உடனே இந்த செயலியை நிறுவுங்க, உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள இல்லை உங்கள் ஊருக்கு அருகில் உள்ள கேயை தேர்ந்தெடுத்து நீங்கள் மணிக்கணக்கில் பேசுங்க அப்படின்னு விளம்பரம் வருது. இன்னும் சில செயலியில் பார்த்திங்களான்னா, இந்த படவரியிலலாம் பார்த்திங்கன்னா இசா ஆப்புன்னு இசா செயலின்னு ஒன்று இருக்குது. அதில் ஏஐ தொழில்நுட்பம் பயன்படுத்தி பெண்கள் பேசுகிற மாதிரி, தமிழ் பெண்களோடு நீங்கள் பேசணுமா, மணிக்கணக்கில் பேசணுமா, கவலையப்படாதீங்க, உடனே இந்த செயலியை பதிவிறக்குங்க. இதில் யாரும் புகைப்படம் எடுக்க முடியாது, தொடர்பு என்ன யாராலையும் பார்க்க முடியாது, நம்ம மணிக்கணக்கில் பேசலாம் அப்படின்ற காணொலி வருது. இன்னும் சில பேர் காசுக்காக பெண்கள் மாதிரி சில செயலெல்லாம் பெண்களை பேச வைக்கிறாங்க. ஒரு மணி நேரத்துக்கு 50 ரூபா 40 ரூபா இந்த மாதிரி எல்லாம் பேச வைக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி விளம்பரங்கள் சமூக வலைத்தளங்களில் பரவுனா, இப்போ சில பேர் இதை பாலியல் ரீதியாக தூண்டுறதுக்கான ஒரு விஷயமாக தானே நமக்கு தோணுது. சில பேர் என்னடானா சின்ன பிள்ளைங்களெல்லாம் கற்பழித்து கொலை பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சமூக வலைத்தளங்களில் இந்த மாதிரி ஏஐ தொழில்நுட்பம் பயன்படுத்தி ஒரு செயலிக்கான அந்த செயலியை மக்கள் மேலே திணிக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது ஒருத்தவங்க தவறு செய்ய தூண்டுற விதமாக தான் இருக்குது. இப்போ இதை தமிழ்நாடு அரசு இந்த மாதிரி வரக்கூடிய விளம்பரங்களை தடை பண்ணணும். இப்படி தடை பண்ணால் தான் இளைய தலைமுறைகள் நாசமாக போக மாட்டாங்க, நல்லா இருப்பாங்க, அறம் சார்ந்த படிநிலையை நோக்கி பயன்படுவாங்க. அப்போ இதுக்கான தீர்வு எங்கே இருக்குன்னா, தமிழ்நாட்டு அரசுக்கிட்ட இருக்குது, மத்திய அரசுக்கிட்ட இருக்குது. ஏன்னா அவங்க இப்போ ஒரு செயலி நம்ம உருவாக்குறோன்னா அதுக்கான அனுமதி மத்திய அரசாங்கம் கொடுக்கணும்ல. அதே மாதிரி தான் எல்லாமே.